கோவை சிங்காநல்லூர் எஸ்ஐஹெச்எஸ் காலனியில் 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட ரயில்வே மேம்பால பணிகளை நிறைவு செய்ய நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக முதல்வருக்கும், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நன்றி தெரிவித்துள்ளனர். கோவை சிங்காநல்லூர் எஸ்ஐஹெச்எஸ் காலனியில் 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட ரயில்வே மேம்பால பணிகளை நிறைவு செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். இதுகுறித்து சிங்காநல்லூர் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் கூறுகையில், 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருந்தபோது தமிழக முதல்வர் கலைஞர் கோவை சிங்காநல்லூர் எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே மேம்பால பணிகளை தொடங்குவதற்கு நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டார். இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக 2011லிருந்து 21ஆம் ஆண்டு மே மாதம் வரை பாஜக, அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பல போராட்டங்களை நடத்தியும், திமுக மற்றும் தோழமை கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் என வேறு பல போராட்டங்களை நடத்தியும் கூட அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பினை 140 தினங்களுக்கு முன் பொறுப்பேற்றார். 140 தினங்களுக்குள்ளாக கடந்த 25ஆம் தேதி சுமார் 29 கோடியே 37,87,910 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணையை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். இது உண்மையிலேயே அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. நேற்று கோவைக்கு வருகை தந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இந்த அறிவிப்பை செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார். இந்த செய்தியை அனைவரும் கேட்டவுடனேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அங்குள்ள நில உரிமையாளருக்கு உரிய இழப்பீடும் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றார். மேலும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழக முதல்வருக்கும், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். 2010ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கி எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளை தொடங்குவதற்கு அரசாணை வெளியிட்டாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த 10